தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைக்கு எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருமொழி காவலர் என்பார், அரசியல் ஆதரி என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். எம் ஒன்னா இதய ஒன்னா படக்கெஞ்சா தமிழ் உண்டென்று பகர்ந்தாயே, எமை விடுத்து பெரும்பயணம் உயர்ந்துடர்ந்தாய். உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய். நிழல் நீதான் என்றிருந்தோம், இனி கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய்விட்டாய். நியாயந்தானா? கடலடியில் இருக்கின்ற முத்தல்ல நான் தானடா நூத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதையோ, நாத இசை குட்டுகின்ற நாவையை சுருட்டி கொண்டாய். விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே, அந்த விரலையை மடக்கி கொண்டாய். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ற கொடுமைக்கு முடிவு கண்டாய். எதை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்க இதய வேண்டுமென்றாய். இதயம் தாங்க எதையண்ணா எமக்கு இதயம். கடற்கரையில் காற்று வாங்கி இது போதும் அண்ணா, எழுதுவா எம் அண்ணா. எழமாட்டாய், வரமாட்டாய். இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடத்தில் யான் வருவரையில் இரவலாக ஒரு இதயத்தை தந்துடண்ணா. நான் வரும்போது கையோடு கொண்டு வந்த கால் தலையில் வைப்பேன் அண்ணா.